நேராக நாம் கடந்து வருவோம். हम लगातार प्रभु के वचन की ओर ताकेंगे. சங்கீத புத்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். भजन संगीता 23वां अध्याय में 6वां वचन. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். निश्चय भलाई और करुणा जीवन पर मेरे साथ साथ बनी रहेंगी. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். और मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा. என்று கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा सभी हाथ उठा के धन्यवाद करें. धन्यवाद धन्यवाद धन्यवाद. Please read in English. Psalm 23 verse 6. Surely goodness and mercy shall follow me all the day of my life, and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். निश्चय भलाई और करुणा जीवन पर मेरे साथ साथ बने रहेंगी. இந்த இரண்டாவது மாதத்தில் கடைசி வாரத்தில் ஆராதிக்க உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். इस दूसरे महीने में आखिरी सप्ताह के आराधना में आए तुम सभी को और प्रभु कहता है நன்மையும் கிருபையும் தொடரும். भलाई और करुणा साथ साथ बने रहेगा. ஒரு கரங்களை பிடித்து சொல்லுவோம். हम सब एक दूसरे से हाथ पकड़ के कहेंगे நன்மையும் கிருபையும் தொடரும். करुणा और भलाई साथ साथ बने रहेगा. உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும். तुम्हें करुणा और भलाई साथ साथ बने रहेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. ஆண்டவர் பாவிகளை தீமை தொடர்ந்தது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். जैसे बुराई पापियों के पीछे पड़ा था वैसे भलाई परमेश्वर के संतान पर बनी கடந்த रहेगी. நாட்களிலே தீவினை தொடர்ந்தது. और बीते हुए दिनों में बुराई हमारे पीछे पड़ा था. நீதிபதிகளின் புத்தகம் 13:21 வாசிக்கிறோம். नीति वचन 13 अध्याय में 21 वचन. Proverbs 13 verse 21. नीति वचन 13 अध्याय में 21 वचन. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். बुराई पापियों के पीछे पड़ती है परंतु धर्मियों का अच्छा फल मिलता है. தீவினை தொடர்ந்த உங்களையும் உங்கள் குடும்பத்திலையும் जो बुराई तुम्हारे पीछे पड़ता था तुम्हें और तुम्हारे परिवार में भी நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. भलाई और करुणा साथ साथ बनी எல்லாம் சொல்லுங்க रहेगी. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. आए हुए हर एक जन के ऊपर करुणा और भलाई साथ साथ बने रहे. நன்மையும் பலனாக தொடர்வதாக. आमीन. भलाई तुम्हारे पीछे எல்லாம் आए. சொல்லுங்க ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடருகிறது. परमेश्वर का करुणा और भलाई साथ साथ बने रहता है. நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा. இந்த நிலைத்திருப்பேன் என்கக்கூடிய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. और ये जो बने रहेगा ये शब्द नए नियम में युगन्ना सुसमाचार 15 अध्याय में भी लिखा. 1 யோவான் நிருபத்திலையும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. और पहला युगन्ना के पत्री में भी अधिक बार ये शब्द को लिखा है. நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ये बने रहने वाले अनुभव के बारे में कहता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. 9 தடவை அங்கே ஒரு அதிகாரத்திலே மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு நிலைத்திருத்தல். आमीन. वो एक ही अध्याय में 9 बार बने रहना शब्द யோவான் दिया. 15 அதிகாரத்திலே நிலைத்திருத்தலை குறித்து 9 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. युगन्ना सुसमाचार 15 अध्याय में बने रहना शब्द 9 बार दिया. 1 யோவான் நிருபம் முழுவதையும் வாசித்தால் 5 அதிகாரத்திலையும் और पहला युगन्ना के पत्री में 5 अध्याय में 21 தடவை நிலைத்திருத்தல்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. बने रहना शब्द 21 बार लिखा है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. நன்மையும் கிருபையும் தொடரும்போது கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் எப்போதும் நிலைத்திருப்பீர்கள். जब भलाई और करुणा हमारे साथ साथ बने रहेगा हम भी यहोवा के धाम में सर्वदा
वास करेंगे। தீவினை உங்களை தொடர்வதில்லை. बुराई तुम्हारे पीछे नहीं पड़ी। மீண்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். दोबारा धन्यवाद करें। धन्यवाद धन्यवाद இந்த धन्यवाद। இரண்டாவது மாதத்துல எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருவதற்காக इस दूसरे ஸ்தோத்திரம். महीने में हमें करुणा और भलाई हमारे पीछे पड़ेगा, इसलिए धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தின் அதிபதி தான் அவன் தீவினையை தொடர்ந்து செய்து जो கொண்டிருக்கிறான். इस संसार का अधिपति है वो ही लगातार बुराई करता है। அவன் ஆதியிலிருந்து தீவினையை செய்து கொண்டு தொடர்ந்து वो கொண்டிருக்கிறவன். शुरुआत से लेकर बुराई करते रहता है। யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार 14 अध्याय 30வது வசனத்தை வாசிக்கலாம். 30वां वचन को पढ़ेंगे। यूहन्ना सुसमाचार 14 अध्याय 30वां वचन. John chapter 14 verse 30. இனி நான் உங்களுடைய அதிகமாய் பேசுவதில்லை. ஒன்றுமில்லை. मैं अब तुम्हारे साथ और बहुत बातें न करूंगा, क्योंकि इस संसार का सरदार आता है, मुझ पर उसका कोई अधिकार नहीं। உலகத்தின் அதிபதி பிசாசு इस संसार का सरदार कौन है? शैतान। வருகிறான். वो आता है, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसका मुझ पर कोई अधिकार नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। உலகத்தின் அதிபதி பிசாசானவன் इस संसार का अधिपति शैतान ஆதியில இருந்து ஆதாம் ஏவால இருந்து தொடர்ந்து தீவினையை செய்து கொண்டு வந்தவன். वो आदि से लेकर आदम और हवा से लेकर बुराई करते आता है। அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. आमीन। उसका मेरे पास कोई अधिकार नहीं। தேவனுடைய சபையே, ए परमेश्वर की मंडली, தேவனுடைய திருச்சபையே, ए परमेश्वर की मंडली, எனக்கு பிரியமும் கிரீடமானவர்களே, ए मेरे प्रिय और मुकुट, உங்களுக்கு அவனுடைய கிரியைகள் ஒன்றுமில்லை. आमीन। उनका तुम्हारे पास उनका कुछ काम नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. आमीन। अधोलोक के फाटक कलीसिया को प्रफल नहीं அதுவரைக்கும் करता। மேற்கொண்டு வந்தவன். जब तक वो प्रफल किया था। ஹல்லேலூயா. हालेलुया। மேற்கொண்டு வந்தவன் वो प्रफल किया था। இயேசு சொன்னார், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. यीशु ने कहा उसको मेरे पास कुछ भी नहीं। உலகத்தின் அதிபதி, वो इस संसार के अधिपति, தீவினையை செய்தவன், आमीन, वो बुराई किया था। அவன் என்னிடத்திலே அவனுக்கு ஒன்றுமில்லை. आमीन। अभी उसका मेरे पास कोई अधिकार नहीं। அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. आमीन। उसका मुझ पर कोई अधिकार नहीं। 31வது வசனத்தை வாசிக்கலாம். और 31 वचन को पढ़ेंगे। நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். परंतु ये इसलिए होता है कि संसार जानेगी मैं पिता से प्रेम रखता हूँ, और जैसे पिता ने मुझे आज्ञा दी मैं वैसे ही करता हूँ। उठो यहाँ से चले। அவருக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்தார். पिता ने उनको क्या क्या आज्ञा दिया था वो सब कुछ यीशु को என்னதெல்லாம் அவருக்கு கட்டளையிட்டாரோ அதெல்லாம் செய்தார். क्या क्या उनको आज्ञा मिला सब कुछ किया। அதனால அவனுடைய பங்கு அவன் இயேசுவை மேற்கொள்ள முடியவில்லை. इसलिए उनका यीशु के पास कुछ अधिकार नहीं அவன் था। இயேசு நான் என்னிடத்திலே ஒன்று அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. इसलिए यीशु ने कहा उसका मुझ पर कोई अधिकार नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே ஆதாம் ஏவாள் आदम और हवा அவருடைய யாரு அந்த அதிபதியினுடைய சொல்லத்தான் கேட்டான். वो जो संसार के अधिपति के बात को माना था, அவன் சொல்ல கேட்டான். उनके बात को माना। அவன் சொல்ல கேட்டனால उनको बात को माना, इस कारण அவனுக்கு அவனை மேற்கொண்டுட்டான். आमीन, उनका वो प्रफल कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே கவனிக்கணும், அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டான். आमीन। वो संसार के अधिपति को बात को माना है, அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். उनको बात को माना। இங்கே கவனி, அவனுடைய சொல்லு, उनका बात, தேவனுடைய சொல் இருக்கிறது, அவருடைய சொல் இருக்கிறது. परमेश्वर का बात भी है, शैतान का बात भी है। தேவனுடைய சொல் தீவிரமாக வருகிறது. परमेश्वर के बात फूर्ति से आता है। தேவனுடைய வார்த்தை தீவிரமாக வருகிறது. परमेश्वर के वचन तेज से आता है। அந்த வார்த்தை எல்லாம் நமக்கு செய்யணும். वो सारे वचन को हम पूरा करना। இங்கே இயேசு அப்படி செய்தார். यहाँ यीशु वैसे किया। யோவான் கிட்ட சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार 5वां अध्याय में 19 वचन। அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர்களை எவைகளை செய்கிறார் அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார். इस पर यीशु ने उनसे कहा,
मैं तुमसे सच सच कहता हूँ, पुत्र आपसे कुछ नहीं कर सकता, केवल वो जो पिता को करते देखता है, क्योंकि जिन जिन कामों को वो करता है उन्हें पुत्र भी उसी रीति से करता है। அவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் இயேசு செய்தார். पिता ने क्या क्या आज्ञा दिया पूरा यीशु किया। அவர் என்ன சொன்னாரோ அதன்படியெல்லாம் செய்ததனால जो जो आज्ञा पिता का था सब कुछ यीशु किया, इसलिए இயேசுவோடு கூட அவர் இருக்கிறார். आमेन। पिता यीशु के साथ है। யோவான் 8:28 வாசிக்கிறோம். यूहन्ना 8:28 அவருக்கு பிரியமானதெல்லாம் நான் எப்பொழுதும் செய்யறபடியால் அவரை தனியே இருக்க விடவில்லை, என் கூட இருக்கிறார். तब यीशु ने कहा, जब तुम मनुष्य के पुत्र को, यूहन्ना 8:28, हाँ। मैं उनका सब प्रिय करता हूँ। 29 मेरा भेजने वाला मेरे साथ है, उसने मुझे अकेले नहीं छोड़ा, क्योंकि मैं सर्वदा वही काम करता हूँ जिससे वह प्रसन्न होता है। 28 வாசிக்கலாம். யோவான் 8:28. यूहन्ना 8:28 இயேசுவை நோக்கி, நீங்கள் மனுஷர் குமாரனுடைய உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். तब यीशु ने कहा, जब तुम मनुष्य के पुत्र को ऊंचे पर चढ़ाओगे तो जानोगे कि मैं वही हूँ। मैं अपने आप से कुछ नहीं करता, परंतु जैसे मेरे पिता ने मुझे सिखाया वैसे ही ये बातें करता இந்த பூமியிலே இயேசுவுக்கு டீச் பண்ணார் தேவன். हाँ, मैं इस पृथ्वी में पिता परमेश्वर यीशु के लिए सिखाया। இயேசுவுக்கு யார் டீச் பண்ணாங்களா, போதிச்சாங்களா? हाँ, यीशु के लिए कौन सिखाया? அவரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். हाँ, यीशु पिता परमेश्वर से सब कुछ सीखा। ஆகவே தான் நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். इसलिए यीशु ने हमको कहा, तुम मेरे से सीखो। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்? हम किससे सीखना पड़ेगा? இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்கிறோம். हम यीशु से सब कुछ सीखता है। மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் मत्ती सुसमाचार 11वां अध्याय 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். 30वां वचन। மத்தேயு 11:30 எடுத்துக்கொள்வோம். मत्ती 11वां अध्याय 30वां वचन வாசிக்கலாம். 29 வாசிப்போம். 29 को पढ़ेंगे। நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். मेरा जुआ अपने ऊपर उठा लो और मुझसे सीखो, क्योंकि मैं नम्र और मन में दीन हूँ, और तुम अपने मन में विश्राम पाओगे। क्योंकि பிதாவிடத்திலிருந்து இயேசு கற்றுக்கொண்டார். पिता से यीशु सीखा है। அவர் கற்றுக்கொண்டார். यीशु सीखा। அதைத்தான் யோவான் 8:28 வாசிக்கிறோம். ओए हम यूहन्ना 8:28 நான் ஒன்னும் சுயமாய் செய்யல, எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். मैं अपने आप कुछ नहीं करता है, जो कुछ मुझे पिता ने सिखाया उनकी अनुसार करता। அவரிடத்திலிருந்து அவர் போதிக்கப்பட்டபடியே அவர் செய்தார். मैं पिता से यीशु सिखाया गया, इसलिए वैसे ही किया। அவர் என்ன போதித்தாரோ அதை செய்ததனால் जो कुछ पिता ने यीशु को सिखाया वही यीशु भी किया। கடைசியில இங்கே கவனிக்க வேண்டும், அந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதிக்கு அவரிடத்துல ஒன்றுமில்லை. इसलिए जो आखिरी समय में जो इस संसार का अधिपति था, वो शैतान को यीशु के पास ना कुछ अधिकार। இங்க அவர் இயேசுவிடத்துல அந்த சாத்தானுக்கு வேலை கிடையாது. आमीन। यीशु के पास वो शैतान का ना कुछ काम था। தேவனுடைய சபைக்கு, परमेश्वर का मंडली, இங்கே கவனிக்க வேண்டும், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है अधोलोक के फाटक कलीसिया को प्रफल न होंगे। தேவனுடைய சபையே, हे परमेश्वर की मंडली, உன்னை மேற்கொள்வதில்லை. तुम्हें वो प्रफल नहीं करता। மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், मत्ती सुसमाचार 16वां अध्याय, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. मत्ती सुसमाचार 16वां अध्याय में 18वां वचन। மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. और मैं भी तुझसे कहता हूँ कि तू पत्र से, और मैं इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा, और अधोलोक के फाटक उस पर प्रफल न होंगे। பாதாளத்தின் வாசல்கள் अधोलोक के फाटक சபையை மேற்கொள்வதில்லை. कलीसिया पर प्रफल न சபைக்கு होंगे। தலையா இருக்கிறவர் கிறிஸ்து. आमीन। मसीह कलीसिया के शिरोमणि, நீங்கள் அவயமாக இருக்கிறீர்கள். तुम सब उनका अंग है। இந்த உலகத்தின் அதிபதியானவன் इस संसार के अधिपति தேவனுடைய சபைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. परमेश्वर के कलीसिया के लिए कुछ नहीं कर पाता। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே தான் லூக்காஸ் சுவிசேஷத்திலே அதிகாரத்தை கொடுத்தார். लूका सुसमाचार में वो अधिकार को दिया। லூக் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், लूका सुसमाचार 10वां अध्याय में 19वां वचन,
லூக் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं का रौंदने का और शत्रु की सारी सामर्थ पर अधिकार दिया है और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न होगी. அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. उसका मुझ पर कोई अधिकार नहीं है. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. आमीन. तुम पर कुछ हानि न होगी. हालेलुया. हालेलुया. தீங்கு உன்னை தொடராது. बुराई तुम्हारे पीछे नहीं पड़ेगा. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். भलाई और करुणा तुम्हारे साथ साथ बने रहेगा. தீமை உன்னை சேதப்படுத்தாது. और बुराई तुम्हें कभी हानि नहीं कर सकता. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. तुम पर ना कुछ हानि होगी. हालेलुया. हालेलुया. ஆண்டவருடைய தேவனுடைய திருச்சபைக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். परमेश्वर अपने मंडली के लिए वादा दिया. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. अधोल के बाटक कलीसिया पर प्रबल न करे. இயேசுவை यीशु को இயேசு சொன்னார் அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. यीशु ने कहा उसका मेरे पास कुछ अधिकार नहीं. ஆதாமில் இருந்து தொடர்ந்தது आदम से लेकर அந்த தீவனை தொடர்ந்தது. वो बुराई पीछे पड़ा. பாவமும் தொடர்ந்தது. पाप पीछे पड़ा. பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற இடத்திலே पाप पीछे पड़ा हुआ தீவனை தொடரும். बुराई भी पड़ेगा. हालेलुया. हालेलुया. பாவம் தொடர்ந்து கொண்டே வந்தது. आमीन. बुराई पीछे पाप पीछे पड़ा. ஆதாமில் இருந்து வந்து பாவம் தொடர்ந்து கொண்டே வந்ததுனால் आदम से आया वो पाप लगातार தீவினை पीछे पड़ा. தொடர்ந்து கொண்டே வந்தது. इसलिए बुराई भी पीछे ஆண்டவராக पड़ा. இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह எல்லா பிரமாணத்தையும் सारी व्यवस्थाओं தன்னுடைய को சரீரத்திலே अपने शरीर पर அவர் நிறைவேற்றினார். पूरा किया. அவர் கற்பித்தபடியே आमीन. जैसे वो सीखा அவர் वैसे போதித்தபடியே जैसे वो सिखाए वैसे எல்லாவற்றையும் செய்தார். அவர் सब कुछ यीशु எல்லாவற்றையும் किया. செய்து முடித்ததினால் सब कुछ यीशु पूरा किया. அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை. इसलिए यीशु ने कहा शैतान को அவர் मेरे पास कुछ கட்டளையிட்டபடியே अधिकार. எல்லாம் இயேசு செய்தார். आमीन. जैसे उनको सिखाएगा वैसे यीशु भी பிதா किया. போதித்தபடி எல்லாம் இயேசு செய்ததினால் आमीन. जिस प्रकार पिता ने उनको सिखाया सब कुछ यीशु ने किया. அவனுக்கு அவரிடத்துல ஒன்றுமில்லை. इसलिए वो शैतान क्या यीशु पर தேவனுடைய कुछ काम नहीं. திருச்சபைக்கு அவனுக்கு ஒன்றுமில்லை. ऐसा परमेश्वर का मंडली पर भी उनका कुछ काम எல்லாம் नहीं. என் குடும்பத்துல அவனுக்கு வேலை கிடையாது சொல்லுங்க. हम सभी अभी कहेंगे मेरे परिवार में शैतान का कुछ काम எல்லாம் नहीं. சொல்லுங்க தலையில கை सभी சொல்லுங்க. कहेंगे सभी अपने सिर पर हाथ रखेंगे. என் குடும்பத்தில் मेरे परिवार में அவனுக்கு வேலை இல்லை. उनके लिए कुछ काम नहीं. என் வீட்டிலே मेरे घराने में என் வேலையிலே मेरे कामों में என் திருச்சபையிலே मेरे मंडली में அவனுக்கு வேலை இல்லை. शैतान का कुछ काम नहीं. அவனுக்கு வேலை இல்லை. शैतान का कुछ काम नहीं. அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. उसका मेरे पास எல்லா ना कुछ கரங்களை தட்டி अधिकार. सब ஸ்தோத்திரம் ताली பண்ணுவோம். बजा के धन्यवाद करो. அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. उसका मेरे ஒன்றுமில்லை. पास ना ஒன்றுமில்லை. कुछ अधिकार, ना कुछ ஒன்றுமில்லை. अधिकार, நன்மை ना கிருபை कुछ தொடரும். अधिकार, கமலகர ना கமலகர कुछ கமலகர. अधिकार. நன்மை கிருபை தொடரும். भलाई और करुणा पीछे पड़ेगा. அப்ப தீவினை உன்னை தொடர முடியாது. நன்மைதான் நன்மை கிருபைதான் தொடரும். बुराई तुम्हारे पीछे नहीं आएगा. करुणा और भलाई तुम्हारे पीछे पड़ेगा. அல்லேலூயா. हालेलुया. ஒன்று ஆதாம் கட்டளையை மீறினான். एक विषय आदम ने आज्ञा को उल्लंघन किया. ஆனால் இயேசு அவர் போதித்தபடி கட்டளையை நிறைவேற்றினார். परंतु यीशु जैसे पिता ने सिखाया वैसे सारी आज्ञा को पूरा किया. ஆதாமிலிருந்து அந்த தீவினை சாத்தானோடு கொண்டு தொடர்ந்தது. आदम से लेकर वो बुराई शैतान के द्वारा लगातार पीछे आया. இயேசுவே எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டார். आमीन. परंतु यीशु सारे ऐसे विषय को अंत कर दिया. For Christ is the end of the law. आमीन. मसीह व्यवस्था का अंत. அவரே நியாய எல்லா பிரமாணத்துக்கும் முடிவாக இருக்கிறார். सारी व्यवस्था का अंत प्रभु यीशु ரோமர் मसीह. 10:4 சொல்கிறது. रोमियो को पत्री 10 For Christ is the end of the law. मसीह व्यवस्था का अंत है. அவர்தான் எல்லாத்துக்கும் முடிவாக இருக்கிறார். वही सारी विषय का अंत है. Romans chapter 8 verse 10 verse 4. आमीन. रोमियो 10:4. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிக்கு எவனுக்கு நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். क्योंकि हर एक विश्वास करने वाले के लिए धार्मिकता के निमित्त मसीह व्यवस्था का अंत है. For Christ is the end of the law. मसीह व्यवस्था का अंत है. இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒரு முடிவு கட்டினவர் இயேசுதான். इस संसार के अधिपति को अंत किया है यीशु. அந்த தீவினை செய்தவனுக்கு ஒரு முடிவு எண்டு வந்தது அவர்தான். जो बुराई करते आया था उनको एक एंड आया, अंत आया यीशु के द्वारा. அது ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் for Christ is the end of the law. आमीन. अंग्रेजी में बहुत अच्छा लिखा है. படியே. Christ is the end of the law. For the Christ is the end of the law,
ஹalleluya. Hallelujah. அவர்தான் முடிவாக இருக்கிறார். वही अंत है. இந்த உலகத்துல பல லா வந்திருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஏன் சட்டங்கள் வந்தது? क्यों हर एक देश में कानून आया? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. हर एक देश में हर प्रकार के कानून बनाए. இந்தியாவுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. हमारा ये भारत के लिए அமெரிக்காவுக்கு சட்டம் अमेरिका के लिए இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஒரு சட்டம் पाकिस्तान के இருக்கிறது. लिए சைனாக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. चाइना के लिए ரஷ்யாவுக்கு ஒரு சட்டம் रशिया के लिए இருக்கிறது. கொரியாவுக்கு ஒரு சட்டம் कोरिया के लिए இருக்கிறது. உலக நாடுகளுக்கு ஒரு சட்டம் வந்தது. ஏன்? सारे देशों में कानून आया. क्यों आया? ஏன்? क्यों आया? தீவினை தொடர்ந்ததனால். पाप बुराई पीछे पड़ा था, इसलिए பாவத்தினால் தீவினை தொடர்ந்து கொண்டே இருந்ததனால் पाप के बारे बुराई पीछे पड़ा था, சட்டம் ஏற்றினார்கள் தேசத்திலே. इसलिए देशों में कानून ஏன் बनाया. சட்டம் ஏற்றப்பட்டது? क्यों कानून बनाया? ஏன்? क्यों? திருட்டு, चोरी, கொள்ளை, लूट, விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசியா, பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. सारी बुराई काम हुआ था. மீறுதல் வந்த நாள் நியாயப்பிரமாணம் வந்தது. उल्लंघन आया, इस कारण व्यवस्था दी. மீறுதல் வந்த நாள் நியாயப்பிரமாணம் மோசே காலத்துல வந்தது. उल्लंघन के मारे मूसा के दिन में व्यवस्था அந்த दिया. நியாயப்பிரமாணத்தெல்லாம் वो सारी வேத व्यवस्था, பிரமாணத்தெல்லாம் सारी परमेश्वर ஆண்டவராகிய व्यवस्था, இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह எல்லாவற்றையும் நிறைவேற்றி सब முடித்தார். कुछ पूरा அந்த किया. மீறின கட்டளை அத்தனையும் जो उल्लंघन किया वो सारी आज्ञा இயேசு நிறைவேற்றி यीशु முடித்தார். पूरा किया. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆகவே அவனுக்கு உன்னிடத்தில் पंगिल, ஒன்றுமில்லை. इसलिए उसका मेरे पास ना कुछ अधिकार. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு உன்னிடத்துல வேலை கிடையாது. शैतान का तेरे पास क्या काम है? कुछ नहीं. உன்னிடத்துல உன் வீட்ல வேலை கிடையாது. तेरे घराने में भी शैतान कुछ काम नहीं. பாவம் தொடர்ற இடத்திலே தீவினை தொடர்கிறது. अगर कहाँ पाप लगातार पड़ता है वहाँ बुराई आता है. நன்மையும் பலனும் தான் உன்னை தொடர போகிறது. लेकिन तुम्हारे पीछे भलाई और करुणा आएगा. இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். यीशु सब कुछ पूरा कर. ஹalleluya. हालेलुया. வாசிக்கலாம். தீமோத்தேயுக்கு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் पहला तीमुथियुस का पत्री 5वां अध्याय 24வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24वां. 1 தீமோத்தேயு 5:24. पहला तीमुथियुस का पत्री 5वां अध्याय சிலருடைய 24वां. பாவங்கள் வெளியேறமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். कुछ मनुष्य के पाप प्रकट हो जाते हैं और न्याय के लिए पहले से पहुंचाते சிலருடைய हैं, பாவங்கள் அவர்களை பின்தொடரும். पर कुछ के पीछे से आते हैं. சிலருடைய பாவம் அவர்களை தொடர்ந்துட்டே இருக்கு. आवे कई लोग का उनके पाप उनके पीछे आता है. நான் தான் சொல்றேன் இல்லையா, இங்க கவனிங்க. அந்த ஆதாம்ல இருந்து அந்த பாவம் தொடர்ந்து தீவினை தொடர்ந்து கொண்டே வந்தது. वो आदम से लेकर वो पाप लगातार पीछे पड़ा था. ஆதாம்ல இருந்து ஒரு சந்ததி வந்தது. आदम से लेकर एक संतान आया. எங்க வந்தது? कहाँ आया? அங்க எங்க வந்தது? कहाँ आया? ஏதேனில் இருந்து துவங்கி आदेन वाटिका से लेकर பல நாடுகளாக பிரிந்தது. गई जनता ऐसे गई, अलग अलग देश बन गया. ஆசியாக்குல வந்தது. आसिया में आया, இந்தியாக்குல வந்தது. इंडिया में आया, ஆப்பிரிக்கால வந்தது. अफ्रीका में आया, ஜப்பான்ல வந்தது. जापान में आया, வளைகுடா தேசத்துல வந்தது. कई गल्फ कंट्रीज में आया, தேசத்துல வந்தது. कई कंट्रीज में आया. தேசத்துல வந்தது. आमेन. ஆப்பிரிக்கால வந்தது. अफ्रीका में आया, ஆஸ்திரேலியா வந்தது. ऑस्ट्रेलिया में आया, எல்லா கண்டங்களுக்குள்ளயும் सारे कॉन्टिनेंटल में ஒருவனுடைய மீறுதலினாலே एक व्यक्ति के आज्ञा न அநேகர் माने பாவிகளாக்கப்பட்டு விட்டார்கள். बहुत सारे लोग पापी बन गए. ஒருவனுடைய மீறுதலினாலே एक की आज्ञा न माने से. ஹalleluya. Hallelujah. சிங்கிள் சீட் மெனி சீட்ஸ். आमेन. एक बीज बहुत बीज, ஒரு விதை, एक बीज, ஒரு விதை. एक बीज. ரோமருக்கு நிருபம் 5:15 சொல்கிறது. रोमियो को पत्री 5वां अध्याय 15 वचन. ஒரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் रोमियो को पत्री 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 5वां अध्याय 15 वचन. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. पर जैसे अपराध की दशा है वैसे अनुग्रह के वरदान की नहीं. எப்படி அடில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே அநேக வரும் ஈவு அநேக மேல் அதிகமாய் பெருகிற்று. क्योंकि जब एक मनुष्य के अपराध से बहुत लोग मरे तो परमेश्वर का अनुग्रह है और उसका जो दान एक मनुष्य के अर्थात यीशु मसीह के अनुग्रह से हुआ बहुत से लोगों पर अवश्य की अधिकांश से हुआ. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனர்களும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்தது. जैसे एक मनुष्य के पाप करने का फल हुआ वैसे कि दान की दशा नहीं,
क्योंकि एक ही के कारण दंड की आज्ञा का फैसला हुआ, परंतु बहुत से अपराधों के कारण ऐसे वरदान उत्पन्न हुआ कि लोग धर्मी ठहरे। அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகியவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார் என்று அதிக நிச்சயமாமே। क्योंकि जब एक मनुष्य के अपराध के कारण मृत्यु ने उस एक ही के द्वारा राज्य किया, तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान बहुतायत से पाते हैं, वो एक मनुष्य के अर्थात यीशु मसीह के द्वारा अवश्य ही आनंद जीवन में ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்குமான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று। इसलिए जैसे एक अपराध सब मनुष्य के लिए दंड की आज्ञा का कारण हुआ, वैसे कि एक धर्म का काम भी सब मनुष्य के लिए जीवन के निमित्त धर्मी ठहराए जाने का कारण हुआ। அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்। क्योंकि जैसा एक मनुष्य की आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे, वैसे कि एक मनुष्य की आज्ञा मानने से बहुत लोग धर्मी ठहरे। பாருங்க, ஒரே அநேகம் சிங்கிள் மெனின்னு 6 தடவை வந்திருக்கு। एक बहुत करके 6 बार लिखा है। 5வது அதிகாரத்துல 15வது வசனத்து 19வது வசனம் வாசித்தா, ये रोमियो 5वां अध्याय में 15 वचन से लेकर 19 वचन तक पढ़ेगा तू। அதாவது சிங்கிள் மெனிங்கிற வார்த்தை அந்த வசனத்துக்கு 6 தடவை வந்திருக்கு। इसमें 6 बार आया एक बहुत। ஒருவனுடைய மீறுதலினாலே एक का आज्ञा न मानने से। அதைத்தான் வாசிக்கிறோம் அங்கே 1 தீமோத்தேயு 5:24 எடுத்துக்கொள்வோம்। पहला तीमुथियुस में 5वां अध्याय में 24। சிலருடைய பாவங்கள் வெளியரமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும்। कुछ मनुष्य के पाप प्रकट हो जाते हैं और न्याय के लिए पहले से पहुंच जाते हैं, पर कुछ के पीछे से आते हैं। சிலருடைய பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்। कई लोग के पाप उनके पीछे आता है। இங்க பாருங்க, இந்த பூமியில வெளியரங்கப்படுறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது। आमीन। जो इस पृथ्वी में प्रकट होता है वो ज्योति पाता है। அல்லேலூயா। हालेलुया। ஒரு விபச்சார ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்தார்கள்। एक विचारी स्त्री को पकड़ के लेकर आया था அவளை கல்லெறிந்து और उस पर पथराव करके ஹல்லேலூயா கொல்வதற்காக मार வந்தார்கள்। डालने के लिए लेकर आया। இயேசு சொன்னார், यीशु ने कहा, உங்கள் ஒன்றிடத்துல எவனும் பாவம் இல்லைன்னு சொல்ல மேல கல்லெறியப்பா। आमीन। अगर तुमसे कोई भी पापी नहीं तो इस पर पत्थर मार। ஒருவனையும் காணும்। सभी लोग चला गए, ஆனா அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார் இயேசு, परंतु यीशु उस स्त्री के ओर कहा, இனி பாவம் செய்யாதே। इसके बाद तू पाप मत कर। आइंद पाप मत करो। हालेलुया। हालेलुया। இனி பாவம் செய்யாதே। आमीन। इसके बाद तू पाप नहीं करना। இனி உன்னை தொடரக்கூடாது। इसके बाद पाप तुम्हारे पीछे नहीं आना। அதாவது சிலருடைய பாவம் कई लोग का पाप அவளுக்கு வெளியரங்கமாயிட்டு, हमें उस स्त्री का जो पाप किए थे वो கைமைமா பிடிச்சாங்க, வெளியரங்கமாயிட்டு। ऐसे उनको पकड़ा है, सब कुछ प्रकट हो அதனால்தான் गया। இயேசு சொல்கிறார், வேசி மார்க்கத்தில் உள்ளவர்கள் கூட பரலோகராஜ்யத்தில் பிரவேசித்துவார்களாம்। इसलिए इसने कहा जो कि वेश्यां भी स्वर्ग राज्य में प्रवेश होंगी। क्यों? அவனுடைய பாவங்கள்லாம் வெளியரங்கமாக, क्योंकि उनका उस स्त्री का सारे पाप प्रकट என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து मेरे प्रभु यीशु मसीह ஒரு பாவம் அறியாதவர், वो निष्पाप व्यक्ति है। முழு உலகத்தின் பாவத்திற்காக सारे जगत के पापों के लिए தன்னே अपने ऊपर எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமானார்। आमीन। वो कुल्लम प्रकट हुआ। அதைத்தான் நாங்கள் அங்கே கொரிந்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம்। आमीन। கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियो எடுத்து வாசிக்கலாம்। पढ़ेंगे। 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियो வாசிப்போம்। அங்கே வெளியரமான கோலமானார் என்று வாசிக்கப்படுகிறது। आमीन। वो कुल्ला तमाशा बनाया। அங்கே வாசிப்போம், அது பாவம் அறியாதவர் நீதியுள்ளாக 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம்। दूसरा कुरिन्थियो 5:21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்। जो पाप से अज्ञात था उसी को उसने हमारे लिए पाप ठहराया कि हम उसमें होकर परमेश्वर की धार्मिकता बन जाए। நாம் அவருக்குள் தேவ நீதியாக மாறும்படியாக हम उस पर परमेश्वर का धार्मिकता बनाने பாவம் அறியாத அவர் தன்னை நமக்காக பாவமாக்கினார்। निष्पाप व्यक्ति है,
वो हमारे लिए अपने को पापी ठहराया। இங்க பாருங்க, தன்னையே வெளியரங்கமாக கோலமாக்கிட்டார். आमेन। कुल्लम कुल्ला दमासा। முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. इस सारी जगत के पापों को उठाने वाला परमेश्वर को मेमना। நம்மை தொடர்ந்து பிடித்து வந்து கொண்ட பாவத்தினால் வந்த தீவினை, பாவத்தினால் வந்த சாபம், हमारे जो पीछे पड़ा था पाप के मारे आया हुआ सांप और बुराई, உங்களை உங்கள் பிள்ளைகளையும் தீவினை தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ? और तुम्हारे बच्चों लोग को बीच में ऐसे बुराई पड़ते क्या? அதாவது சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ? या श्राप तुम्हारे पीछे आ रहा है? அதற்காக इस कारण என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து मेरे प्रभु यीशु मसीह வெளியரமான கோலமாக்கி இருக்கிறார். कुल्लम कुल्ला दमासा। ஹல்லேலூயா, हालेलुया। ஆகவே தொடர்ந்து பிடித்த சாபங்கள், பாவங்கள், आमीन। इसलिए जो लगातार पीछे आया वो पाप और श्राप, அதெல்லாம் உன்னை தொடர முடியாது. वो सब अभी तुम्हारे पीछे नहीं आएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் लेकिन हम तो यीशु को ग्रहण कर दिया है। தேவனுக்குள்ளே நாம் நீதியாக்கி விட்டார். वो परमेश्वर पर हमें धार्मिकता அவருக்குள்ளே நம்ம நீதியாக்கி விட்டிருக்கிறார். हम सब परमेश्वर पर धर्मी बन நாம் गए। அவருடைய நீதியை செய்ய வேண்டும். इसलिए हम भी उसी धार्मिकता का काम करना, நமக்கு மீண்டும் தொடரக்கூடாது. क्योंकि हमारे पीछे वापस वो बुराई नहीं पड़ना। 1 தீமோத்தேயுக்கு 5:24 வாசிக்கிறோம். पहला तीमुथियुस के पत्री 5वां अध्याय में 24वां वचन। சிலருக்கு பாவங்கள் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. कुछ मनुष्य के पाप प्रकट हो जाते हैं। ஆங்கிலத்துல ஒரு டிரான்ஸ்லேட் சொல்லுது, அது இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குதா. आमीन। अंग्रेज में ऐसे एक अनुवादन कहता है पाप उनको ऐसे पकड़ के खींच के जा रहा है, இழுத்துக்கிட்டே போதா. खींच के जा रहा है। ஆதாம்ல இருந்து இழுத்துக்கிட்டு வந்தது आदम से लेकर खींच के உங்க आके அப்பாக்கு அப்பா, தாத்தாக்கு தாத்தால இருந்து இழுத்துக்கிட்டு வருது. சில हमारे पप्पा, पप्पा के पप्पा, उसके पप्पा ऐसे पीछे आ रहा। சில சுவாபங்கள், பாவங்கள் விட முடியாது, இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. आमीन। हमारे अंदर ऐसे गई गुण, गई स्वभाव हमको छोड़ने नहीं हो रहा, पीछे உனக்கு आता। அது அருவருப்பாக, வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. वो तुम्हारे नजर में घृणित की बात है। அது இழுத்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது என்று वो சொன்னா तुम्हारे पीछे लगातार आएगा तो அந்த தீவினை தொடருகிறது. बुराई तुम्हारे पीछे आएगा, சாபம் தொடருகிறது. श्राप पीछे आएगा, உனக்கு அந்த சாத்தான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். वो शैतान तुम्हारे पीछे உனக்கு आता। அந்த சாத்தானுக்கு வேலையே கிடையாது. आमीन। वो शैतान को तुम पर क्या काम है? कुछ काम नहीं। உன்னை தொடரவே முடியாது. आमीन। वो तुम्हें छूने अधिकार नहीं है। அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. इसने कहा उसके मेरे पास ना कुछ இது अधिकार। பாருங்க, அவனுக்குடைய காரியம் உனக்குள்ள இருந்தா அவனுக்கு உரிமை இருக்குது. आमीन। मतलब उनका जो जो विषय तुम्हारे अंदर रहेगा तो उनके तेरे ऊपर अधिकार है। ஏதோ ஒண்ணு இருக்குது, அதனாலதான் உன்கிட்ட வாரான். कुछ भी तेरे अंदर है इसलिए शैतान तेरे पीछे आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। அதனாலதான் கரையும் திரையும் எடுக்க வேண்டும். इसलिए ना कलंक ना छुरी। தேன் இதுல பட்டுட்டுனா तेल अभी तेल, तेल। अभी इसमें मध लगेगा तो அந்த மது, அந்த இதை தேனை தொடச்சிட்டா போதாது. वो सिर्फ पोंछने में कुछ नहीं, அந்த வடு இருக்குது. उसमें और कलंक रहता है। அல்லேலூயா. हालेलुया। அதை எடுக்கணும். वो कलंक भी निकलना, கரையை எடுக்கணும், திரையை எடுக்கணும். कलंक को भी निकलना, छुरी को கரை भी திரை अற்றவளாக निकलना। ना कलंक ना छुरी அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக के सम्मुख में खड़ा करने के लिए இயேசு நமக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். यीशु हमारे लिए अपने आप को எடுத்து सौंपा। வாசிக்கலாமா? पढ़ेंगे। எபேசியர்கள் 5:5 इफिसियों के पत्री 5वां अध्याय 26-27 வசனங்களை வாசிக்கலாம். 26 और 27 को எபேசியர் 5:26-27. इफिसियों के पत्री 5वां अध्याय में 26 और தோமதி 27 திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் कि उसको वचन के द्वारा जल के स्नान से शुद्ध करके पवित्र बना है। கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் விளையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். और उसे एक ऐसी तेजस्वी कलीसिया बनाकर अपने पास खड़ी करे जिसमें ना कलंक ना छुरी ना कोई और ऐसी वस्तु हो वरन पवित्र और निर्दोष हो। இவர்க கரையை எடுக்கணும், திரையும் எடுக்கணும். कलंक भी निकलना, छुरी को भी निकलना। அல்லேலூயா. हालेलुया। கரைதிரை அற்றவர்களாக, आमीन। ना कलंक ना छुरी। அப்படி பிழையில்லாத பரிசுத்தம் விளையற்றும் மகிமுள்ள சபையாக உன்னை நிறுத்த விரும்புகிறார். वैसे वो अपने सामने हमें खड़ा करने सोच रहा। அப்படி மகிமுள்ள சபையில उनके तेजस्वी कलीसिया அவனுக்கு
ஒன்றுமில்லை. शैतान का क्या काम है? कुछ काम नहीं. அவனுக்கு ஒன்றுமில்லை. शैतान का कुछ भी काम இந்த नहीं. உலகத்தின் அதிபதி அவன் பிசாசு தான். तो इस संसार का अधिपति वो शैतान. அவனுக்கு திருச்சபையில ஒன்று வேலை वो கிடையாது. शैतान को मंडली में कुछ काम नहीं. தேவனுடைய மகிமையுள்ள சபைக்குல क्योंकि परमेश्वर का तेजस्वी कलीसिया அன்னைக்கு में ஏதேனிலே மகிமை இழந்து போய்விட்டது. उन दिनों में आदन में महिमा से रहित हुई. ஏதேனிலே தேவசாயில இருந்து மகிமை போயிட்டது. आदन वाटिका में परमेश्वर के वो महिमा से रहित हुई. இங்க சபைக்குல மகிமை வருகிறது. लेकिन यहाँ कलीसिया में वो महिमा तेजस्वी அங்கே आता है. அவனுக்கு பங்கு உண்டு. वहाँ वो वाटिका में वो शैतान का अधिकार था. அவனுக்கு शैतान का अधिकार था वो ஆனால் இங்கே அவனுக்கு பங்கு இல்லை. लेकिन ये कलीसिया में शैतान का अधिकार அவனுக்கு नहीं. ஒன்றுமில்லை. उनका यहाँ कलीसिया में कुछ மகிமையுள்ள नहीं. சபைக்குல तेजस्वी कलीसिया में அவனுக்கு வேலை ஒன்றும் கிடையாது. शैतान का ना कुछ काम. ஹalleluya. हालेलुया. அப்ப நீங்கள் மகிமையுள்ள சபையாக மாற்றப்பட வேண்டும். आमेन. तुम सब तेजस्वी कलीसिया बनाना. ஹalleluya. हालेलुया. இந்த தேவ சாயலை இழந்துட்டோம். परमेश्वर का स्वरूप से தேவ रहित हुआ. மகிமை இழந்துட்டோம். परमेश्वर की महिमा से रहित மீண்டும் हुआ. தேவனுடைய மகிமைக்குள்ளே வர வேண்டும். दोबारा परमेश्वर के तेजस्वी में आना. அப்ப தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்துல कहाँ परमेश्वर का तेजस्वी है वहाँ. தேவனுடைய சத்தியத்தை நீ நிறைவேற்ற जितने तो परमेश्वर को सत्य को पूरा करता उतना. அவர் கற்பிக்க அவரிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை जितने तो परमेश्वर से सिखाए जाता हो. இயேசு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார். आमेन. यीशु कैसे उनको सिखाए गए वैसे இயேசு ही किया. போதிக்கப்பட்டபடியே செய்தார். कैसे उनको सिखाया गया वैसे ही यीशु किया. ஆகவே அந்த அதிபதி அவர்கிட்ட பங்கு ஒண்ணு இல்ல. इसलिए वो शैतान का यीशु के पास ना அந்த कुछ अधिकार. சாத்தானுக்கு பங்கு அவரிடத்துல இல்லை. आमेन. यीशु के पास वो शैतान का ना कुछ अधिकार. ஹalleluya. हालेलुया. அப்ப அவனுக்கு உனக்கு உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதுக்கு பங்கு கிடையாது. आमीन. शैतान तुम्हारे जिंदगी में तुम्हारे पास आने के लिए उनका ना कुछ अधिकार. ஒன்றுமே இல்ல. कुछ भी नहीं उनका. உனக்கு ஞானத்தை தர முடியும். तेरा प्रभु बुद्धि देगा. அறிவை தர முடியும். ज्ञान को देगा. பலத்தை தர முடியும். बल को देगा. சுகத்தை தர முடியும். चंगाई को देगा. ஐஸ்வரியத்தை தர முடியும். धन को देगा. அவன் ஒன்றுமே கிடையாது. वो शैतान कुछ भी नहीं. உன்னை சேதப்படுத்துறதுக்கு அவனுக்கு கிடையாது. आमीन. तुझे हानि पहुंचाने के लिए उनका कुछ काम नहीं. தேவ மகிமை உங்களுக்குள்ள வரணும். क्योंकि वो परमेश्वर का तेजस्वी तुम्हारे अंदर மகிமையுள்ள आना. சபையாக வரும்போது कलीसिया तेजस्वी बनेगा तो அவனுக்கு இந்த இடத்துல ஒன்றுமில்லை. वो शैतान का इस जगह पर कुछ अधिकार. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு ஒன்றுமில்லை. ना कुछ अधिकार. ஓ ஆட்டுல வேலை செய்யறதுக்கு அவனுக்கு இடம் இல்ல. आमीन. वो तेरे हृदय में काम करने के लिए उनका ஓ क्या अधिकार? ரத்தத்துல வேலை செய்யறதுக்கு இடம் இல்ல. तेरा खून में काम करने के लिए शैतान का क्या अधिकार है? உன்னுடைய கண்ணுல வேலை செய்யறதுக்கு இடம் இல்ல. तेरे आंखों में काम करने के लिए उनका क्या अधिकार உன் है? சரீரத்துல அவனுக்கு வேலை கிடையாது. तेरे शरीर को छूने के लिए उसका अधिकार. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. अधिकार नहीं है. உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லு. आमीन. तू ऐसे कहना அவனுக்கு तेरा मेरे பங்கு- से अधिकार नहीं. உன் மகிமையுள்ள சரீரமாக இருக்கிற நிரப்பு. लेकिन तुम्हारा शरीर இந்த तेजस्वी. சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படுகிறது. आमीन. हमारा ये शरीर तेजस्वी बन जाता. கடைசில முடியல அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்குவார். आमीन. आखिरी में परमेश्वर ये मरणगार शरीर को तेजस्वी बनाए. மகிமையுள்ள சபையாக நீ மாற வேண்டும். तो तेजस्वी कलीसिया बनना. அப்போது அவனுக்கு உன்னிடத்திலே பங்கு இல்ல. तब वो शैतान का तुम्हारे पास ஒன்று ना இல்லை. कुछ अधिकार. இங்கே தாவீதுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. दाऊद के पीछे भलाई और करुणा आया. எப்படி தொடர்ந்தது? कैसे आया? நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. भलाई और करुणा उसको पीछे आया. ஆனா இங்க பாருங்க தாவீதுடைய வாழ்க்கையில लेकिन दाऊद के जीवन में தீவனையே தொடர்ந்து கொண்டிருந்தது. बुराई पीछे पड़ा था. ஆனால் परंतु பிறந்ததிலிருந்து தீவனை தொடர்ந்தது. जब से लेकर दाऊद जन्म हुआ तब से लेकर बुराई पड़ा. தீவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. बुराई पीछे पड़ा था. ஆனால் தாவீது கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு முன்னடையாளமாக பார்க்க முடியும். लेकिन वो दाऊद यीशु के लिए एक अगुवा के रूप के ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அவன் செஞ்சிட்டான். जो जो परमेश्वर ने कहा था सब कुछ आज्ञा को पूरा किया. दाऊद அவனை பின்தொடர்ந்த சவுல் பின்தொடர்ந்துகிட்டே வரான். आमीन. दाऊद के पीछे आया साउल. சவுலை கொல்வதற்கு திட்டமிட்டு பின்தொடர்ந்துகிட்டே வரான். साउल वो दाऊद को मार डालने के लिए पीछे पड़ा था. தாவீது சொல்றார் கௌதாரியை வேட்டையாடுறது போல என்னை வேட்டையாடுறீங்க. आमीन. दाऊद ने कहा एक चिड़िया के जैसे मुझे अगेर करने के लिए वो आ रहा है. சாங்கே 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். पहला सामुएल का पुस्तक 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल அங்கே என்ன கௌதாரியை போல வேட்டையாடுகிறீர் என்று சொல்கிறான். 26:20 1 சாமுவேல் 26:20. पहला सामुएल के पुस्तक में 26वां अध्याय में 20वां वचन. 20:20 26
20 இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் ம் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லிப்பூச்சியா தேட வந்து என்றான். इसराइल का राजा तो एक पिस्सू ढूंढने आया है, जैसे कि कोई पहाड़ों पर तीतर का आघेर करे। இங்க பாருங்க, வேட்டையாடுகிறாங்க, ऐसे आघेर करता है। பின்தொடர்கிறான். தீவனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. आमीन। पूरा ही दाऊद के पीछे எங்க पड़ा था। போனாலும் தொடர்ந்துகிட்டு இருக்கான் அவன். दाऊद कहाँ भी जा वो साउल भी पीछे पड़ा। என்னைக்காவது நான் வந்து செத்தே போங்கிற அவனுக்கு இதுல போய் வேற இடத்துல போய் ஒளிஞ்சு வேற இருக்கிறான். ऐसे दाऊद ने सोचा कि किसी ना किसी दिन साउल के हाथ से मैं नष्ट हो जाऊंगा। 27:1 சொல்றது 27 पहला சவுல் கையில என்னைக்காவது நான் மடிந்து போவேன். आमीन। किसी न किसी दिन साउल के हाथ से मैं नष्ट हो जाऊंगा। 7வது வசனத்துல பெலிஸ்தர் நாட்டுல போய் 1 வருஷம் 4 மாதமும் குடியிருந்தான். आमीन। वो फिलिस्तियों के देश में रहते रहते दाऊद 1 वर्ष 4 महीने बीत गई। தீவினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. बुराई दाऊद के पीछे ஆனா இங்க கவனிங்க, परंतु सुनिए, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இஸ்ரவேலின் ராஜா சவுல். आमीन। परमेश्वर से अभिषेक पाया हुआ इस्राएल का राजा साउल। இஸ்ரவேல ஏ बेटी इधर आओ, तुम इधर आके बैठो, इधर आओ, अब पैर पीछे इधर आ, इधर बैठो, इधर कौन है? इधर प्रियांशी। हालेलुया, हालेलुया। प्रियांश इधर बैठो, इधर बैठो. ये கவனிங்க, தீவினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. बुराई दाऊद के पीछे पड़ा था। ஆனா தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசனை கொல்லப்படல. लेकिन दाऊद ने सोचा जो परमेश्वर से अभिषेक पाया हुआ दास को मैं कैसे, ஏன் சொன்னா இஸ்ரவேல்ல முதல் ராஜா சவுல் ராஜா. क्योंकि इस्राएल का पहले राजा साउल, அவனை கொண்டு போடணும்னு நினைக்கலங்க. वो उसको मार डालने नहीं सोचा, அவருக்கு நன்மையே செய்றான். वो उनके लिए भलाई किया, ஆனா அவன் தீவினையே செஞ்சிட்டு இருக்கிறான். परंतु वो बुराई करता। ஆனா என்ன நடக்கிறது? क्या हुआ था? தாவீது தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். दाऊद परमेश्वर के व्यवस्था को पूरा किया। அவன் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். केवल परमेश्वर की व्यवस्था को पूरा, தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். परमेश्वर की व्यवस्था को पूरा किया। வீணான காரியத்தை அவன் செய்யல. में वो व्यर्थ काम नहीं किया, கர்த்தருடைய நீதியை அவன் செய்து கொண்டிருக்கிறான். केवल परमेश्वर की धार्मिकता को पूरा அப்படி किया। செய்து கொண்டிருக்கும் போது ऐसे करते समय நாள் ஒன்று வந்தது. एक दिन आया, பெலிஸ்தருடைய கையில் फिलिस्तियों के हाथ में, யார் சவுலும் அவனுடைய மகன் யோனத்தானும் மாண்டு போய்விட்டார்கள். फिलिस्तियों के हाथ से साउल और उनके पुत्र योनातान दोनों मर गए। இதை கேள்விப்பட்ட உடனே ये समाचार सुनकर அங்க அரண்மனையில போய் वो महल में जाकर அவ தாதி பாட்டிக்காரி போய் 5 வயசு பிள்ளை, அங்க யாருடைய பிள்ளை? 5 வயசு பிள்ளை, योनातान का யோனத்தானுடைய மகன் ஒரு பிள்ளை இருக்கு, मैं 5 भी வயசு बोसे, பிள்ளை. योनातान के लिए 5 उम्र में एक लड़का था। ஆகியா ஹalleluya. हालेलुया। அவன் பேர் என்ன? மெபிபோஷேத். मैं भी बोसेत उनका नाम है। 2 சாமுவேல் புத்தகம், दूसरा सामुएल के எல்லா पुस्तक, இடத்துக்கும் 2 சாமுவேல் புத்தகம் दूसरा सामुएल के पुस्तक 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4 अध्याय में 4 वचन, 4 2 சாமுவேல் 4. दूसरा सामुएल में 4 में 4। சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் உடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்போது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவன் ஓடி போகிற அவசரத்திலே அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மெபிபோஷேத் என்று பெயர். साउल के पुत्र योनातान के एक लंगड़ा बेटा था। जब इजराइल से साउल और योनातान का समाचार आया तब वो 5 वर्ष का था। उस समय उसकी दाई उसे उठाकर बाही और उसके उतावली से भागने के कारण वह गिर के लंगड़ा हो गया। उसका नाम மெபிபோசேத் இங்க था। பாருங்க, ராஜா மரிச்சிட்டுனா அடுத்த ஆள் ராஜா வரணும். हमें क्योंकि राजा मरने के बाद फिर दूसरा राजा बनाना। நீங்க பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ராஜா யூத ராஜாக்களை பார்த்தனா சின்ன சின்ன வயசுல ராஜாக்கள் हम ஆக்கப்பட்டிருக்காங்க. पुराने नियम में देख सकता है इजराइल का और यहूदा का राजाओं के बारे में छोटे छोटे उम्र में वो लोग राजा बनाया था। அங்க பாருங்க, ஆனா இங்க இவனுக்கு இந்த தாவீதுக்கு ये दाऊद के लिए, அந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவனை ஜெயித்திருக்கிறாங்க. ये दाऊद वो जो शैतान संसार का अधिपति है उनसे जय पाया। சவுல் இறந்த உடனே जब साउल मरा तुरंत அதுக்கப்புறமா நடந்த என்ன தெரியுமா? उसके बाद क्या हुआ मालूम है? இஸ்ரவேலுடைய அத்தனை சேனைகளும் ராணுவங்களும் தாவீதை தேடி வந்தார்கள். वो इस्राएल के सारे सैनिक समेत दाऊद के ढूंढ के आया। எல்லாம் திருப்பப்பட்டார்கள். सब दाऊद के ओर फिरा। 1 நாளாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தா, पहला इतिहास 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம்
पहला इतिहास के पुस्तक 13वां अध्याय। வேகமா எடுத்துக்கொள்ளும். 1 நாளாகமம் 12:1 வாசிக்கலாம். पहला इतिहास 12:1। First Chronicles 12:1. தாவீது கீசின் குமாரனாகிய சவுல் நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில், जब दाऊद सिकलग में कीस के पुत्र साउल के डर के मारे छिपा रहता था। இந்த பாருங்க, இந்த மைட்டி மேன் ஆஃப் சிக்லக். आमेन, हालेलुया। அதுக்கு தலைப்பு இந்த மைட்டி மேன் ஆஃப் சிக்லக். इसका ऐसे हेडिंग है द माइटी मैन ऑफ सिकलग। இங்க பாருங்க, அந்த அவனை தேடி வந்தாங்க. இன்னும் மறைவா இருந்துகிட்டு இருக்கிறான். சவுல் செத்து போயிட்டான். ராஜா साउल तो मर गया, लेकिन उसके डर के मारे அவன் छिपा குமாரன் रहता। யோனத்தானும் இறந்து போயிட்டான். उसका पुत्र योनातान भी मर गया। அத செய்தியை கேள்விப்பட்டு அவ பாட்டி அந்த 5 வயசு பையனை தூக்கிட்டு ஓடுறா. ये समाचार सुनकर उनका दादी ने वो 5 साल के लड़का को उठा के भागी थी। அவசரத்துல அவனை கீழே போட்டு அவன் 2 கால் போச்சு முடவாயிட்டான். भागते समय डर के मारे वो नीचे गिरा दिया, इसलिए वो लंगड़ा बन गया। அந்த குடும்பமே முடிஞ்சு போச்சு. परिवार पूरा हो गया, खत्म। இங்க பாருங்க, சவுல் தொடர்ந்து பின்தொடர்ந்து தீவனை செய்ய வந்தான். साउल लगातार बुराई करने के लिए पीछे पड़ा था। இங்க பாருங்க, மருந்துக்கு கூட ஒரு ஆள் கிடையாது இவனை பின்தொடர. अभी देखिए, अभी कोई भी नहीं है वो परिवार में पीछे आने உலகத்தின் அதிபதி संसार के अधिपति வந்தான். आया, ஆனால் அவனிடத்தில் ஒன்றுமில்லை. लेकिन दाऊद के पास उनका ना कुछ काम था। ஒருவனையும் காணும். कोई भी नहीं है वो परिवार எல்லா में। சேனையும் தாவீதுக்கு பின்னாக திரும்பிட்டு अब सब सैनिक समेत दाऊद के पीछे आया। நன்மையும் கிருபையும் தொடர்ந்துட்டுங்க. आमीन। दाऊद का भलाई और நீங்க இந்த करुणा 12வது पीछे आया। அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்க. तुम लोग ये पहला इतिहास 12वां अध्याय को घर पे जाके நிச்சயம் வீட்ல पढ़ो। போய் வாசிங்க. सचमुच तुम लोग घर पे जाके நான் பல पढ़ो। தடவை இதை வாசிக்க சொல்லி இருக்கிறேன். मैं कई बार बोल दिया घर पे जाके 1 पढ़ो। நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 23 22 23 வாசித்தா, पहला इतिहास 12वां अध्याय में 22 और அக்காலத்திலே 23। நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையை போல் மகாசேனையானார்கள். परंतु प्रतिदिन लोग दाऊद की सहायता करने को उसके पास आते रहे, यहाँ तक कि परमेश्वर की सेना के समान एक बड़ी सेना बन गई। கர்த்தருடைய வாக்கின்படி சவுலின் ராஜ்யத்தை தாவீதிடமாய் திருப்பி எப்ரோனிலிருந்து அவரிடத்தில் வந்த சுத்தசனராகிய தலைவரின் லெக்கத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. फिर लोग लड़ने के लिए हथियार बांधे हुए हेब्रोन में दाऊद के पास इसलिए आए कि यहोवा के वचन के अनुसार साउल का राज्य उसके हाथ में कर दे। இங்க ஒரு ராஜ்யத்தை திருப்பிட்டாருங்க. ऐसे राज्य को प्रभु उड़ा दिया। இங்க பாருங்க, ஒரு ராஜா ஒரு ராஜரியத்தோட அவன் படையோடு கூட தீவனை செய்யறதுக்கு வச்சிருந்தான். आमीन। एक राजा ऐसे बुराई करने के लिए अपने सैनिक समेत पीछे पड़ा அவனை था। பின்தொடர்ந்தான். दाऊद के पीछे पड़ा था। அவனை தீவனை படர்ந்தது. दाऊद के पीछे बुराई आया। ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, लेकिन परमेश्वर क्या किया, அந்த சேனையே திருப்பிட்டார். वो सैनिक को दाऊद के ओर, ராஜ குடும்பம் முழுவதுமா போயிட்டு वो राजा का पूरा परिवार नष्ट हो गया। ஒருவனும் பின்தொடர முடியல. कोई भी अभी पीछे करने के लिए नहीं था। யாரை இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, தாவீதை ராஜாவாக்கினார்கள். अभी दाऊद को राजा बनाया। 38வது வசனத்தை வாசிக்கலாம். 38वां वचन। அதே 38, தாவீது இஸ்ரவேல் ராஜாவாக்குறதுக்கு இந்த யுத்த சேனர் எல்லாரும் அணியணியாய் வைக்கப்பட்டார். ये सब உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குறதுக்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். ये सब युद्ध के लिए पाती बांधने वाले दाऊद को सारे इस्राएल का राजा बनाने के लिए यब्रोन में सच्चे मन से आए, और अन्य सब इस्राएली भी दाऊद को राजा बनाने के लिए सहमत थे। பாருங்க, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. आमीन। देखिए, दाऊद का भलाई और करुणा पीछे आया। அதற்கு காரணம் என்ன? कारण क्या? நன்மையும் கிருபையும் தொடர்ந்ததுக்கு காரணம் என்ன? दाऊद का भलाई और करना पीछे आया, कारण क्या? அவன் தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் आमीन। நிறைவேற்றினான். दाऊद परमेश्वर के सारी व्यवस्था को पूरा किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அவன் தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றினான். परमेश्वर के सारी वचन को पूरा किया। 1 நாளாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தா, पहला इतिहास के पुस्तक में அவன் அதெல்லாம் நிறைவேற்றினவனாக இருக்கிறதுனாலதான் आमीन, दाऊद सब कुछ पूरा किया। इसलिए தங்கே 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துல पहला इतिहास 22वां अध्याय में வாசிக்கலாம். அவன் மகனுக்கு சொல்கிறாப்ல, दाऊद अपने पुत्र के पास कहा। 1 நாளாகமம் 22:13 வாசிக்கலாம். पहला इतिहास 22वां अध्याय में 13 वचन। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாலும் கலங்காமலும் இரு. तू तब की कृतार्थ होगा, अब उन विधियों और नियमों पर चलने की चौकसी करेगा
जिनकी आज्ञा यहोवा ने इज़राइल के लिए मूसा को दी थी, या बांध और दृढ़ हो, मत डर और तेरा मन कच्चा ना हो। 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். पहला इतिहास 22वां अध्याय में 13 वचन। தன்னுடைய சாலமோன் குமாரனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை அட்வைஸ் பண்ணுகிறான். आमीन। वो अपने पुत्र सुलेमान के लिए एक अच्छे सलाह दी। மோசேயும் நியமங்கள் பிரமாணங்கள்லாம் இதை செய்யறதுக்கு நீ கவனமா இருந்தா நீ பாக்கியவானா இருப்ப. आमीन। जो मूसा के द्वारा दिया गया सारी व्यवस्था को पूरा करेगा तो धन्य होगा। இங்க பாருங்க, ராஜா ஆயிட்டா राजा बनेगा तो இந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். ये सारी ये व्यवस्था से एक नकल अपने के लिए रखना। தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் जो दाऊद के अंदर था वो अभिषेक, தேவனுடைய பிரமாணத்துக்குள்ளே அவனை வழி நடத்தி இருக்கு. वो परमेश्वर की व्यवस्था के ओर अगुवाई। ராஜாவுக்கு முன்னாலேயும் சரி, ராஜாக்கு அப்புறமும் சரி, वो राजा के आगे भी और पीछे भी। ராஜா ஆனதுக்கு அப்புறமும் राजा होने के बाद அந்த பிரமாணத்துல வலது இல்லது சாயல. आमीन। जो व्यवस्था था वो व्यवस्था से ना दाहिने ना बाएं मुड़ा। சங்கீதம் 18ஆம் அதிகாரம், भजन संगीता 18 अध्याय। சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரம் भजन संगीता 18 अध्याय 21 இருந்து வாசிங்க. 21 से लेकर पढ़ेंगे। சங்கீதம் 18:21, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. क्योंकि मैं यहोवा के मार्गों पर चलता रहा और दुष्टता के कारण अपने परमेश्वर से दूर न हुआ। அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. क्योंकि उसके सारे निर्णय मेरे सम्मुख बने रहे और मैंने उसकी विधियों को न त्यागा। அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். मैं उसके सम्मुख सिद्धू बना रहा और अधर्म से अपने को बचाए रहा। இந்த பாட்டு எப்ப தெரியுமா பாடுனா? एक गीत वो कभी गाया எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி சவுலுங்கைக்கு விடுவிக்க போது பாடுற பாட்டு. आमीन। दाऊद को परमेश्वर अपने சங்கீதம் 18 அந்த முதல் வசனத்துக்கு மேல பிராக்கெட்ல படிங்க. आमीन। वो भजन संगीता 18 अध्याय में सबसे ऊपर लिखा वो पढ़ना। पहला वचन के पहले हेडिंग में लिखा, देखो हेडिंग पढ़ो। प्रधान बजाने वाले के लिए यहोवा के दास दाऊद का गीत, जिसके वचन उसने यहोवा के लिए उस समय गाए जब यहोवा ने उसको उसके सारे शत्रुओं के हाथ से और साउल के हाथ से बचाया था। उसने कहा, அந்த சத்துரு அவர்களை தொடர்ந்து வந்த சத்துரு அவரை தொடர முடியவில்லை. आमीन। अभी जो दाऊद के पीछे पड़ा था वो शत्रु का भी दाऊद के पास कुछ काम ही नहीं। அந்த சத்துரு அவனுக்கு அவரிடத்துல ஒரு பங்கும் கிடையாது, ஒன்றும் இல்லை. आमीन। अभी वो शैतान का दाऊद के पास ना कुछ काम। தேவனுடைய பிரமாணத்தையே நீதியை நிறைவேற்றின கவனமாய் இருந்த தாவீதுக்கு, क्योंकि दाऊद परमेश्वर का वो धार्मिकता और व्यवस्था को पूरा करने में उतना चौकसी था। அந்த சத்துருக்கு என்னிடத்துல என்ன இல்ல, ஒன்றுமில்லை, இடமில்லை, आमीन। ஒன்றுமில்லைன்றான். अभी दाऊद भी कहने लगा, अभी वो जो शैतान को मेरे पास ना कुछ अधिकार। நீங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல இந்த பாட்டு இதே பாட்டை பாடப்பட்டது. आमीन। और दूसरा सामुएल 22वां अध्याय में यही गीत को लिखा है। அப்ப இங்க கவனிங்க, உன்னை தொடராது, वो तुम्हारे पीछे नहीं पड़ेगा। நன்மையும் கிருபையும் தாவீதை தொடர்ந்ததுனால் दाऊद को भलाई और करुणा पीछे पड़ा। ஜீவன நாட்களெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே आमीन। நிலைத்திருந்தால், वो जीवन पर के यहोवा के दाम में बने रहता था। நிலைத்திருந்தால் बने रहेगा तू, மிகுந்த கனி वो குடிப்பீர்கள். बहुतायत फल लाएगा நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் தருவார். और जो कुछ तुम मांगे है प्रभु सचमुच देगा। ஹல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க. दाऊद के लिए परमेश्वर सब कुछ दिया। அப்ப நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். तुम भी बने रहना। கர்த்தருடைய வீட்டில நிலைத்திருக்க முடியாத காரணம் என்ன? यहोवा के दाम में बने नहीं रखने होता कारण क्या? சில பேர் எப்படியாக பூணு ஊதப்பட்டிருக்கிறார்கள். कई लोग ऐसे उड़ाने वाले अनुभव சாத்தான் ஊதி போட்டுறான். शैतान ने उन लोग को उड़ा देता। என்ன புசி, அது என்ன? उसी के सब வைக்கோல் ஊதுறது போல ஊதப்பட்டு விடுறாங்க. उसी के जैसे वो लोग उड़ जाता। தாவீதுடைய விசுவாச வாழ்க்கையில पदरे बोला दाऊद के विश्वास के जीवन में நின்றான். वो खड़ा हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க பதறான விசுவாசியா இருக்க கூடாது. आमीन। तुम ऐसे पूसी के समान विश्वास मत பதறா இருக்க கூடாது. आमीन। तुम पूसी नहीं है। சபையில பதறா இருக்க கூடாதுங்க. मंडली में ऐसे पूसी के जैसे नहीं रखना। வரும் நாட்கள்ல தூற்றுக்கூடையிலே பதறடிக்கிறதுக்கு அவர் வருகிறார். वो आ रहा है जंगली को पूरा पटोरने के लिए। அப்ப நீங்க கவனிங்க, உங்களிடத்துல பங்கு, சாத்தானிடத்துல பங்கு, உங்களுக்கு பங்கு கிடையாது அவனுக்கு. आमीन। इस संसार के अधिपति जो शैतान, उनका तुम्हारे पास ना कुछ अधिकार, ஒன்றுமில்லை. कुछ भी नहीं तुम्हारे पास। இயேசுவிடத்துல அவனுக்கு ஒன்றுமில்லை. आमीन। यीशु कहा उसका भी मेरे पास ना कुछ अधिकार। தாவீதிடத்துல தொடர்ந்த சத்துரு அவனத்துல ஒன்றுமில்லாமல் போயிட்டான். दाऊद भी कहने लगा अभी उसको मेरे पास ना कुछ अधिकार।
எல்லா சத்துருக்களையும் அவனுக்கு நீங்களாக்கிட்டாங்க. दाऊद का उनके सारे शत्रुओं के हाथों से प्रभु बचा दिया. அது விடுவித்த பாட்டு தான் அந்த பாட்டு. तभी दाऊद ये गीत को गाया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. அப்ப இந்த வேத பிரமாணங்களை நியமங்களை கற்பனைகளை इसलिए ये व्यवस्था विधियों और नियमों को போதிக்கப்பட்டபடியே कैसे सिखाया गया, இயேசு செய்தார். यीशु ऐसे ही किया. நீங்கள் இயேசு கற்பிக்கப்பட்டபடியே तुम भी यीशु तुम्हारे लिए कैसे कैसे நாம் सिखा रहे। செய்யும்போது हम भी पूरा करेगा तो அந்த சாத்தான் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. वो शैतान तुम्हारे पीछे नहीं आएगा, மேற்கொள்ள முடியாது. पीछे नहीं आएगा. அவனுக்கு ஒன்றும் உங்களிடத்துல பங்கே இல்லைங்க. उनका उनके लिए तुम्हारे पास ना कुछ அவன் வேலை உங்களுக்கு கிடையாது. तुम्हारे पास उनका कुछ काम है नहीं. வெளியில தான் உங்களுக்கு கிடையாது. वो जो करेगा बाहर करेगा, இந்த कलीसिया के अंदर உலகத்தின் नहीं. அதிபதி பிசாசு இருக்கிறான். क्योंकि संसार का अधिपति शैतान है, वो बाहर நான் रहता சொல்லுங்க, है. எனக்கு கிடையாது. लेकिन तू कहना वो मेरे लिए என் नहीं, குடும்பத்துக்கு கிடையாது. मेरे परिवार के लिए नहीं, என் பிள்ளைக்கு கிடையாது. मेरे बच्चों के लिए नहीं, என் ஆசீர்வாதத்துல मेरे கிடையாது. आशीष के लिए என் नहीं, சம்பத்துல கிடையாது. मेरे संपत्ति में என் नहीं, சொத்துல கிடையாது. मेरे धन दौलत में கிடையாது. नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. उनका अधिकार नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அதை ஜெயித்தவன் தான் யோபு. आमीन. ऐसे अय्यूब जय पाया. அவன் முன்னிலைமை காட்டி பிள்ளைமை இரட்டத்தனையாக के ஆசீர்வதிக்கப்பட்டான். पहले के दशा पिछले के दशा से ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुख में இப்படி ஜெய ஜீவியத்துகளை கடந்து வருவான். वैसे हम भी जय का जीवन बिताना. அவனுக்கு ஒன்று கிடையாது உங்களிடத்துல. आमीन. वो शैतान के लिए तुम्हारे पास ना कुछ काम, பங்கு கிடையாது. நீ कुछ भी अधिकार नहीं. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவோம். हम ये सारी व्यवस्था को हम भी पूरा करेंगे. இயேசு அவருடைய கற்பித்தபடி கட்டளைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றினார். पिता परमेश्वर ने यीशु के लिए क्या क्या सिखाया था, वैसे यीशु पूरा किया. இயேசுவே அந்த பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். यीशु ही व्यवस्था का अंत है. சபைக்கு தலையாக वो இருக்கிறார். कलीसिया का शिरोमणि. அப்ப சாத்தான் அவனுக்கு முடிவு கட்டப்பட்டாச்சு. इसलिए जो इस संसार का अधिपति शैतान है, उनका अंत हो चुका है. உன்னுடைய வாழ்க்கையில तुम्हारे जीवन ஜெயமான வாழ்க்கை, जय का जीवन, நன்மையும் கிருபையும் தொடரும். करुणा और भलाई तुम्हारे पीछे உங்களை आएगी. தீவினை தொடராது. तुम्हारे पीछे पीछे बुराई नहीं पड़ेगा. இந்த மாதத்து கடைசில इस दूसरे महीने के आखिरी समय புதிய மாதத்துக்குள்ள போக போறீங்க. हम नए एक महीने में जाने वाले. தீவினை தொடராது. आमीन. बुराई तुम्हारे पीछे नहीं आएगी. நன்மையும் கிருபையும் தொடரும். करुणा और भलाई तुम्हारे पीछे आएगी. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? हाथ उठा. நன்மையும் கிருபையும் தொடரும். भलाई और करुणा हमारे पीछे आएगी. உன்னுடைய சபையில நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. कलीसिया में भलाई और करुणा. உன்னுடைய ஊழியத்துல நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. सेवकाई में भलाई और உன் करुणा. வீட்டில நன்மையும் கிருபையும் तुम्हारे தொடர்கிறது. घराने में भलाई और உன் வேலை करुणा. ஸ்தலங்களில் நன்மையும் கிருபையும் तुम्हारे தொடர்கிறது. कामों के स्थल पर भलाई और குடும்பத்திலே நன்மையும் கிருபையும் हमारे தொடரும். परिवार पर भलाई और करुणा. हम अभी प्रभु की ओर ताकें. கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். கர்த்தரினால பேசின வார்த்தைகள் தேவனை நோக்கி சொல்லுவோம். Praise the Lord. Thank you. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்பட்ட நாளில் आज का दिन प्रभु तुम सबसे बातें की अपने वचनों से. எல்லா தேவ சமூகத்திலே புகழ்ப்போமா? सब अभी प्रभु के सम्मुख में सौंपेंगे. Praise the Lord. धन्यवाद यीशु. கர்த்தருடைய நன்மை கிருபையும் என்னை தொடரும். यहोवा के करुणा और भलाई मेरे पीछे आए. உலகத்தின் அதிபதி தீவினையை கொண்டு என்னை தொடர முடியாது. इस संसार के अधिपति जो शैतान है, वो अपने बुराई से मेरे पीछे नहीं आ सकता. ஆண்டவராகிய இயேசுவே அதற்கு எல்லாம் முடிவாக இருக்கிறார். क्योंकि उनके सारे कामों को प्रभु यीशु अंत कर दिया. Thank you Lord. धन्यवाद यीशु. Yes Jesus. हालेलुया. Praise Jesus. धन्य 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 Thank you धन्य Lord. धन्य धन्य. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஒப்புக்கொடுப்போம். हम अभी यहोवा के वचन के ओर हमको सौंपेंगे. Thank you Jesus. धन्य धन्य धन्य. व्याकुल क्यों मेरे व्याकुल क्यों मेरे व्याकुल क्यों मेरे व्याकुल क्यों मेरे करुणामय से कभी नहीं छोड़ेगा आपने छोड़ेगा साथ न छोड़ेगा
में जोड़ेगा, जोड़ेगा। இந்த உலகத்தின் அதிபதி இந்த பூமியிலே சுற்றி தெரிந்து கொண்டிருக்க உனக்கு பங்கு கிடையாது. आमेन। जो इस संसार का अधिपति शैतान इस जगत में मारे मारे कूदता है, उनका तेरे पास ना कुछ काम। தீவினை தொடர முடியாது, बुराई हमारे पीछे नहीं पड़ी। தேவனுடைய திருச்சபையை பார்த்து வேதம் சொல்கிறது, परमेश्वर के मंडली की ओर शास्त्र कहता है, பாதாளத்தின் வாசல்கள் अधोलोक के फाटक சபையை மேற்கொள்ளும்। कलीसिया को प्रबल न हो। கடந்த நாட்கள்ல बीते हुए दिनों உன்னை மேற்கொண்ட அத்தனையும் तुम्हें जो जो प्रबल किया वो सारी தீவினை மேற்கொண்டது बुराई तुम पर प्रबल हुआ। இந்த நாளிலே கூட लेकिन इन दिन மேற்கொண்ட எல்லா தீவினையும் जो प्रबल हुआ सारे இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम நன்மை கிருபை தொடரே, करुणा और बड़ाई तुम्हारे बीच நன்மை கிருபை தொடர்வதாக। आइए प्रार्थना करेंगे। अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज का ये दूसरे महीने के आखिरी